எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுன்னா சாப்பாடு அன்னதானம்னா முதல்ல போய் முந்தி சாப்பிட்டு அங்கேயும் சண்டை சச்சரவுனா பிந்தி வந்துரு. அதல்ல. இப்போ ஒரு கோவிலில் அர்ச்சனை முடிச்சுட்டு தலைவாழை இலை போட்டு அன்னதானம் பேசிகிட்டு இருக்க இந்த மனுஷனுடைய கை இலைக்கு முன்னாடி போய் அப்படி முந்தி எடுத்து சாப்பிடும். அந்த காலத்தில் தமிழ் சமூகம் எப்படி இருந்தான்னா, காட்டு பகுதியில் போகிறான், வேட்டையாடுவதற்கு வில்லோ வேலோ வாளோ எல்லாமே இப்படி குடுவை கட்டி வச்சுருப்பான். படை பிரச்சனை அப்படின்னா கை பிந்தும், பந்திக்கு முந்தும், இறை வழிபாட்டுக்கு அன்னதானத்துக்கு இதுக்கெல்லாம் முந்தும், படைக்கு பிந்தும். இதை அப்படியே மாற்றிட்டான். இன்னொன்று சொல்லட்டுமா, அற்புதமான சித்தர் வழிபாட்டில் சொல்கிறாங்க, அன்னம் பாலிப்பதற்கு முன்பு அடுப்பை பற்ற வைப்போம்ல, அக்னியை மூட்டினா தான் அன்னம் பாலிக்க முடியும். அப்போ பந்தியை வைத்து பரிமாறுவதற்கு அக்னியை முந்த மூட்டணும். போர் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு மன்னன் எதிரி மன்னனை வீழ்த்திட்டான் அப்படின்னு சும்மா வரமாட்டான். அங்கே உள்ள விளைநிலங்களை அழிப்பதற்காக தீ வைப்பான். பந்திக்குன்னா முந்த தீ வைக்கணும், படைக்குன்னா பிந்த தீ வைக்கணும்.